Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொரியலும் கூட. பீக்கங்காய் முட்டை பொரியல் அல்லது ரிச் கார்ட் எக் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பீக்கங்காய் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த பிடிக்காதவங்களை இந்த காய்கறியை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட தீம் இன்றைக்கி. இப்போது இந்த பீக்கங்காயை எல்லோரும் சாப்பிட வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செம டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடான பின்னாடி அதில் 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகவும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண பின்னாடி ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடிச்சும் ஆட் பண்ணலாம். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த வெங்காயத்து கூட லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை அதில் சேர்த்துடலாம். பீக்கங்காயில் இருக்கிற தோலை நல்லா சீவி கழுவிட்டு சென்டரில் ஒரு சில காயில் விதை இருக்கும். ரொம்ப பிஞ்சாக இருந்தது அப்படின்னா அதில் விதை இருக்காது. ஸோ விதை இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காயில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த காயில் இருக்கிற தண்ணியிலே அந்த காயை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த காயிலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். பீக்கங்காய், சொரக்காய் இதிலெல்லாம் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போது முட்டை சேர்த்துக்க போகிறோம். மொத்தம் 2 முட்டை எடுத்திருக்கேன் நான் 1/4 கிலோ அளவு பீக்கங்காய்க்கு. இப்போ அந்த 2 முட்டை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போ இந்த முட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த காய்கறிலேருந்து விடுற தண்ணி லைட்டாக ட்ரை ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டை ஆட் பண்ணணும். இப்போ முட்டை சேர்த்துட்டு லைட்டாக அந்த ஹீட்லே நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த முட்டை நல்லா வெந்துடும். இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இந்த பீக்கங்காய் முட்டை பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.